ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டூல்ஸ் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா பிளாஸ்மா வார்டெக்ஸ் அப்படி இல்லைனா ஹை வோல்டேஜ் ஜென்ரேட்டர் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இந்த ஜென்ரேட்டரில் அதாவது வந்து இந்த நம்ம பண்ண போகிற இதில் வந்து அவுட்புட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 35,000 வோல்டேஜ் வரையும் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்து பிளாஸ்மா வார்டெக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா வார்டெக்ஸ் எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7,000 ரூபாலேருந்து அதாவது வந்து 7,000 ரூபாலேருந்து 10,000 ரூபாக்குள்ளே வந்து இந்த பிளாஸ்மா வார்டெக்ஸை விற்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து 50 ரூபாக்குள்ளே எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். 50 ரூபாக்குள்ளேயே நீங்கள் ஈஸியாக இந்த நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் அதாவது வந்து இந்த பிளாஸ்மா வார்டெக்ஸ் பண்ணிடலாம். ஏன் மேக்ஸிமம் ஃப்ரீயாக கூட நீங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஃப்ளைபேக் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழைய சிகேடி டிவி, பழைய சிகேடி மானிட்டர்லாம் இருக்கும், பழைய குண்டா டிவி இருக்குன்னு அதில் இருக்கும். இது நீங்கள் எங்கே வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா அதை ரிப்பேர் பண்ணுற ஷாப்பில், அப்படி இல்லைனா இரும்பு கடையில் கேட்டால் தருவாங்க. நீங்கள் வந்து இது இரும்பு கடையில் பழைய டிவியை வாங்கி அதுலேருந்து கூட கழட்டிக்கலாம். நீங்கள் வந்து வெயிண்டிங்காக நமக்கு இப்போ ஒரு ஒயர் தேவை. வெயிண்டிங்காக நீங்கள் என்ன ஒயர் வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் சுற்றி இருக்கும்ல அந்த ஒயர் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நமக்கு எலக்ட்ரிக் பேலஸ்ட் வேணும். இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழைய ஃப்ளோரசன்ட் டியூப்லைட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பழைய காலத்து ஃப்ளோரசன்ட் அந்த கண்ணாடி டியூப்லைட்னு சொல்லுவாங்க, அந்த டியூப்லைட்டில் இது இருக்கும். நீங்கள் வந்து இதை கழட்டி எடுத்துக்கோங்க. நான் அதை கழட்டி நான் வந்து இந்த மாதிரி ஃப்ளக்கில் வந்து டேரெக்டாக நான் மெயினில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது இன்புட்டில் வந்து நான் டேரெக்டாக ஃப்ளக்கோடு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், இந்த பொருள் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க எப்படி சொல்லலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஃப்ளைபேக் டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கோங்க. டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடம் இருக்கும், வெயிண்டிங்காகவே உள்ள இடம் இது. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து வெயிண்டிங் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே ஒரு ஒயர் எடுத்துக்க சொன்னேன்ல, அந்த ஒயர் எடுத்துக்கோங்க. ஒயர் எடுத்துக்கிட்டு இதில் நான் வந்து எவ்வளோ வெயிண்டிங் சுற்ற போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 12லேருந்து 20 வரையும் நீங்கள் வெயிண்டிங் சுற்றிக்கோங்க. நீங்கள் எந்த ஒயர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வெயிண்டிங்கில் வந்து 2 ஒயரும் டச் பண்ணக்கூடாது. அதாவது வந்து ஃபிசிக்கலாக வந்து அந்த இடத்துல கரண்ட் வந்து ஜம்ப் ஆகக்கூடாது. ஸோ அதனால் வந்து டச் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வெயிண்டிங் சுற்றிட்டேன், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு 17 வெயிண்டிங் நான் சுற்றிருக்கேன். நான் 12லேருந்து 20க்குள்ளே நீங்கள் எவ்வளோ வெயிண்டிங் வேணால் சுற்றிக்கலாம். எலக்ட்ரிக் பேலன்ஸ் நான் எடுக்க சொன்னேன்ல, அந்த எலக்ட்ரிக் பேலன்ஸில் வந்து நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா 4 ஒயர் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் அவுட்புட்டில் வந்து 4 ஒயர் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 2 ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 ஒயர் இருக்கா, அதில் ஃபஸ்ட்டு 2 ஒயர் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரோட டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து பின்னாடி லைனில் பார்த்தீங்கன்னா தெரியும், அது கெப்பாசிட்டரோட கனெக்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 ஒயர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது வந்து அங்கே ஃப்ளைபேக் டிரான்ஸ்ஃபார்மரோட கனெக்ட் ஆகிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 2 ஒயர் வந்து கெப்பாசிட்டரோட டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. இன்னும் 2 ஒயர் பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல போகும், அதாவது வந்து ஃப்ளைபேக் டிரான்ஸ்ஃபார்மருக்கு கூட கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம வந்து நீங்கள் வந்து கெப்பாசிட்டரோட கனெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒயரை எடுத்துக்கோங்க. அந்த ஒயரை நம்ம வந்து வெயிண்டிங்கில் கனெக்ட் பண்ண போகிறோம். இதே மாதிரி நீங்கள் வெயிண்டிங்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம வந்து கெப்பாசிட்டரோட ஒரு அவுட்புட் பெஞ்ச் கனெக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அதை வந்து நான் வெயிண்டிங்கோட கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ மீதி இருக்கிற பேலன்ஸ் உள்ள 2 லைன் இருக்குது பார்த்தீங்களா, 2 அவுட்புட் ஒயர், அதை எங்கே கனெக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளைபேக் டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரியில் கனெக்ட் பண்ணணும். நீங்கள் வந்து ஃப்ளைபேக் டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரி எங்கேன்னு தெரியலனா நீங்கள் ஒரு லைனாக கனெக்ட் பண்ணி பாருங்கள். அதாவது எனக்கு வந்து ப்ரைமரி எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த 2 இடத்துல இருந்துச்சு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதனால் நான் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். எல்லா ஒயரையும் கனெக்ட் பண்ணிட்டேன். நான் கரெக்டாக வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரியில் கனெக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு நீங்கள் வந்து நான் இந்த பின்லேயே நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்பார்க் வரலன்னா வேறு ஏதாவது பின்னில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கே இந்த இடத்துல கனெக்ட் பண்ணப்போ தான் எனக்கு வந்து ஹை வோல்டேஜ் அவுட்புட்டில் வந்துச்சு. இப்போ வோல்டேஜ் வருதா இல்லைன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வோல்டேஜ் வருது. இது அப்ராக்சிமேட்லி இந்த வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 35,000 வோல்ட் வரையும் இருக்கலாம். 35,000 வோல்ட் இருக்கலாம். 30,000லேருந்து 35,000 வோல்ட்டுக்குள்ளே இருக்கலாம். இதில் நீங்கள் தயவு செஞ்சு கையை வைக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்க்ரீன் வந்து ஒரு எரர் அதாவது வந்து ஒரு மாதிரி கிளிச் ஆகிறதுக்கு காரணம் வந்து கேமரா வந்து அந்த கேமராவோட நான் வந்து அதாவது என்னோடய கம்ப்யூட்டரோட நான் வந்து டேரெக்டாக அந்த லைன் போகிறதுனால எனக்கு வந்து அந்த ஹை வோல்டேஜ் வரப்பெல்லாம் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகுது. என்னென்னு தெரில, அது என்ன பிரச்சனைன்னு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும், அதில் பார்த்தா நமக்கு ஒரு 2 சென்டிமீட்டர் போல், நமக்கு 1.5 சென்டிமீட்டர் போல் நமக்கு ஆர்க் இருக்குது. அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து மேக்ஸிமம் நமக்கு 35,000 வோல்ட் வரையும் நமக்கு அவுட்புட் கிடைக்கிது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து பிளாஸ்மா இதுதான் பிளாஸ்மா. இது வந்து நம்ம மேக்னெட் நடுவில் வச்சா இது வந்து மேக்னெட்டை சுற்றும். அதாவது மேக்னெட்டுக்கு நீங்கள் டேரெக்டாக வைக்கக்கூடாது. மேக்னெட்டை வந்து நம்ம இந்த ஒயரோட கனெக்ட் பண்ணணும். நீங்கள் எந்த இடத்துல வந்து அந்த பிளாஸ்மா டிஸ்சார்ஜ் ஆகுதோ அதை வந்து மேக்னெட்டில் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நடுவில் வச்சு பாருங்கள், உங்களுக்கு சுற்றும். வாங்க மேக்னெட் நடுவில் வச்சு பார்ப்போம். கைஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மேக்னெட் நடுவில் சுற்றுறதை பார்த்துருப்பீங்க. நீங்கள் மேக்னெட்டில் வந்து வெறுமனே நீங்கள் மேக்னெட்டில் வைக்காதீங்க. நடுவில் ஏதாவது இன்சுலேட்டிங் லேயர் இந்த மாதிரி நான் மெட்டல் வச்சுருக்கேன் பாருங்கள் நடுவில். அப்படியே இல்லைனா ஃபாயில் பேப்பரை வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த பிளாஸ்மா நல்லா விசபிளாக தெரியும். ஃபாயில் பேப்பரை வந்து நடுவில் ஒட்டியிருக்கேன் பாருங்கள். நான் ஃபாயில் பேப்பர் அங்கங்கே எரியறது பார்க்க முடியும் உங்களால். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதான் வந்து நமக்கு பிளாஸ்மா வர்டெக்ஸ். இதை கரெக்டாக நீங்கள் நடுவில், அதாவது மேக்னெட்டுக்கு நடுவில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு சுற்றும். இப்போ நான் வந்து இதை வந்து நான் சும்மா ஒரு இது மாதிரி நான் அதில் மேக்னெட்டில் வந்து நான் காயிலெல்லாம் சுற்றி அதான் பார்க்குறதுக்கு அந்த டோனி ஸ்டார்க்கோட ஆர்க் ரியாக்டர் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காயிலெல்லாம் சுற்றி வச்சுருக்கேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும், காயில் சுற்றி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு மாடல் மாதிரி, அதாவது வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி நான் வந்து கார்போர்டில் கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த பிளாஸ்மா வந்து சுற்றி அந்த மேக்னெட்டை சுற்றி வர்றது உங்களுக்கு தெரியும். இது செம்ம சூப்பராக இருக்குது. கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, ஆனால் உண்மையிலேயே நல்லா இருக்குது நமக்கு வந்து. ஆனால் வந்து இதில் நான் நினச்ச அளவுக்கு இதில் பிளாஸ்மா ப்ரொடியூஸ் ஆகலை, கம்மியாக தான் பிளாஸ்மா ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. அதாவது வந்து இன்னும் கொஞ்சம் வோல்டேஜ் அதிகமாக இருந்திருந்தால் இன்னும் நல்லா வந்திருக்கும். இதுக்கு வந்து இன்னும் நல்லா லெங்த் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் ஸ்பீடாக சுற்றிருக்கும், நல்லா ஒரே ஆர்க்கில் சுற்றிருக்கும். ஆனால் ஓகேங்க, இது வந்து உண்மையிலே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் வந்து இது நீங்கள் பிளாஸ்மா வார்டெக்ஸ்ன்னு கூட சொல்ல தேவையில்லை. நீங்கள் இது ஒரு ஹை வோல்டேஜ் ஜென்ரேட்டராக கூட நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் இது உங்கள் ப்ராஜெக்டாக கூட எடுத்துகிட்டு போகலாம். உண்மையிலே பார்க்க நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து பிளாஸ்மா வார்டெக்ஸ் நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ எந்த அளவுக்கு அதாவது வந்து வோல்டேஜ் ஆர்க்கு வந்து ஊடுருவி போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நடுவில் நான் வந்து ஒரு கார்போர்டாக அது என்னது ஏதோ அட்டையை வச்சுருக்கேன். இப்போ அந்த அட்டைக்கு நடுவில் நான் அதை வைக்கிறேன். இப்போ எப்படின்னா வந்து பார்ப்போம். இந்த அட்டைக்கு நடுவில் வச்சாலும் அந்த ஊடுருவி நம்ம போகிறத பார்க்க முடியும். அந்த அட்டையே எரிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து இதில் வோல்டேஜ் ஆர்க்கு பயங்கரமாக இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இதை சின்ன பசங்க யாரும் ட்ரை பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லை, யாரும் இதில் கையை வச்சிடறாங்க மேக்ஸிமம். ஏன்னா இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 35,000 வோல்ட். பட் ஆனால் மேபி ஆம்பையர் வந்து 0.5 தான் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இது சாகடிக்காது இந்த கரண்ட்டு. பட் ஆனால் இன்ஜுரி ஏற்படுத்தும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இந்த வீடியோ பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.